வணக்கம். ஒரு 2 நாளாவே எனக்கு ஒரு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு ரூ. 70,000 லோன் கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஆஃபரா குடுக்குறோம். நீங்க ஏதோ ஒரு பொருள் எடுத்திருக்கீங்களாம். அதனால உங்களுக்கு கரெக்ட்டா கட்டுனனால உங்களுக்கு ஒரு ரூ. 70,000 லோன் வந்திருக்கு. நீங்க ச ஓகே சொன்னீங்கன்னா, உங்களுக்கு 70,000 அக்கவுண்ட்ல ஏறிரும். அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு 2வது நாள் சரி 2வது நாளும் ஃபோன் எடுத்தேன். ஃபோன் எடுத்துட்டு சரி 70,000 அப்படின்னா எவ்வளோ மாதம் கட்டணும்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க 33 மாதம் உங்களுக்கு போட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 33 மாதம்னா மாதம் எவ்வளோங்க கட்டணும்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ ரூ. 2,754 நீங்கள் கட்ட வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரூ. 2,754 கட்டணும். அப்போ 33 மாதத்துக்கு ரூ. 47,381 பிடிக்கிறீங்களே, ரூ. 70,000 பணத்தை கொடுத்துட்டு இவ்வளோ ரூ. 50,000 பக்கத்தில் வரக்கூடிய அமௌண்ட்டை இப்படி எடுத்துருந்தீங்களே, இது என்ன லாபம்னு சொல்லி கேட்டேன். உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஆக நம்மளுக்கு அந்த 70,000 சொல்லி ஓங்கி 3 திருப்பு தலையில் அடிச்சிட்டான்னா அப்படியே உட்காந்துருதான். கட்டக்கூடிய அமௌண்ட்டையும் யோசிக்க மாட்டேங்கான், அந்த வட்டியையும் யோசிக்க மாட்டேங்கிறான். இப்படி தான் நாட்டில் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே சிந்தித்து செயல்படுங்க. நமக்கு எல்லாருக்கும் எல்லா பணமும் தேவை தான். எது வந்தாலும் தேவை தான். 4 பக்கம் 8 பக்கத்துலேருந்து ஃபோன் வந்தாலும் உடனே அட்டன் பண்ணி அவங்க அது என்ன கேட்டாலும் சரி கொடுக்க ஓகே ரெடி. பைசா கைக்கு வந்தால் போதும், கட்டுறது அது 2வது. இப்படியே நிறைய பேர் பணத்தால் கஷ்டப்பட்டு விழுந்து செத்து மடிகிறாங்க. அதனால் எதுவுமே விசாரிக்காமல் இறங்காதீங்க தயவுசெய்து. இது உண்மையான விஷயம். எனக்கு வந்த கால் அதன் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அதனால் சுதாரிப்புடன் இருந்து கொடுங்க. 70,000மோ 1,00,000மோ 2,00,000மோ 3,00,000மோ கிடைக்கும். அது பெருசு அல்ல, கெட்டுறது தாங்க பெருசு. அதனால் கெட்ட முடியாதெல்லாம் நான் சொல்ல வரல. உங்களோட தகுதி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி கஷ்டப்பட்டவங்க லிஸ்ட் எடுத்திங்கன்னா அது 1000 பேர் இருக்கிறாங்க. அதில் மீண்டு வர முடியாமல் ஒரு கடனை வாங்குறதுக்கு, ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு குழு எடுக்கிறாங்க, இன்னொரு லோன் எடுக்கிறாங்க. அப்படியே ஒரு கடனாக இருக்கிறது 4 கடனாக ஆயிடுது, 4 கடனாக 8 கடன் ஆயிடுது, 8 கடன் வட்டி கடன்கிட்ட பேர் தான். இப்படி பத்திரம் போயிடுது, வீடு போயிடுது, சொத்து வாசல் எல்லாம் போயிடுது, ஊரை விட்டு ஓடி போயிடுதான். இதுதான் இந்த சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை தடுத்து நிறுத்தணும்னா நீங்கள் முதல்ல மாறணும். கடன் வாங்காமல் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிற லட்சியத்தை உருவாக்குற ஒரு ஆளாக உருவாக வேண்டும். பிள்ளைக்கு அப்பாவாக இருந்த புண்ணியம் கிடையாது. கடன் வாங்காமல் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கடன் இல்லாத அப்பாவாக இருந்து பாருங்கள், பிள்ளைகள் வரவேற்கும் உங்களை என்று சொல்லிக்கொண்டு இந்த விழிப்புணர்வு விசாரணையும் செய்திகளையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். என்றும் அன்புடன் எஸ். வாசகன் ரிப்போர்ட்டர் பழனி. நன்றி.